செக்கப் வந்து அப்புறம் நடந்த சம்பவத்தை கேட்டால் பாருங்க ஒரு ராயல் என்ஃபீல்டு அப்போ என்ன இலை அடிக்குதுன்னு வேற கொஞ்சம் இதில் பார்த்தா 1க்கு 2 3 ஃபோன் வச்சுருந்தேன் கையில். என்னடா இந்தியாவுக்கு வந்து இறங்கிட்டா சிரிக்கையில் இருக்கா. சரி நாங்கள் இப்போ வந்து இறங்கியாச்சு. நல்ல இலை சீட்டம் பயங்கரமாக இருக்குதான். கூடாது வெளிச்ச விட தெரியுது வேறு அந்த இடத்துல வெளிச்சம் எல்லாம் முடிச்சு எத்தனை மணிக்கு வெளியில் வர மட்டும் தெரியல. ஜோவன்னா மதுசன் சைன் வச்சு நான் 5:30க்கு நாங்கள் போய் சேர்ந்துடுவோம். டாய்லெட் இந்த மாதிரி தான் இருக்கும் பேரங்கோ. ஒரு ஃபோம் ஒன்று தந்துருக்குறாங்க பேரங்க காட்டுறேன். இந்த பெண்ணியை பார்த்தது நல்ல வடிவான பேர் பேக்கமுறவுகளே எல்லாரும் அப்படி நல்ல சுமையாக இருக்கிறீங்களோ நாங்கள் நல்ல சுமையாக இருக்கோம், நீங்கள் நல்ல சுமையாக இருக்கோம் மட்டும் சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நேற்றைய காணொலியில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். புதுசாக வராக்களுக்கு தெரியுமோ தெரியாது, நேற்று நாங்கள் அதாவது எங்களோட யாழ்ப்பாணம் இலங்கை யாழ்ப்பாணத்திலேருந்து நாங்கள் காங்கேசத்துறை துறைமுகத்தால் நாங்கள் நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு இந்த கப்பல் மூலமாக வழிகிட்டினார்கள். இப்போ நாங்கள் இடையில வேளாங்கண்ணியில் நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். வேளாங்கண்ணியில் இன்னொரு விட என்ன விடாமல் வேளாங்கண்ணியில் வேதாரண்யத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். அப்படி இப்போ கப்பல் போய் கொண்டிருக்குது. அதில் நோம்பலாக தெரியுதா, நான் இதில் வீடியோவில் காட்ட முடியுமோன்னு தெரியல. இப்போ நாங்கள் நாகப்பட்டினத்தில் போய் அங்கே இந்தியாவில் இறங்குறது, அதாவது தமிழ்நாட்டில் இறங்குறது, அதுக்கு பிறகு நாங்கள் எப்படி என்னென்ன செய்ய போகிறோம் அது எல்லாமே இந்த காணொலியில் வரும். மற்றது நாங்கள் என்ன சாப்பிடுவோம், அங்கே இறங்கினோட என்ன சாப்பாடு சாப்பிட போகிறோம் அது எல்லாமே தான் இந்த காணொலி வரும். நல்ல வித்தியாசமான காணொலியாக இருக்கும். அதை விட இமிகிரேஷனில் என்ன நடந்தது, மற்றது ஒரு ஃபோம் ஒன்று தந்துருக்குறாங்க வேறு காட்டுறேங்க. இந்த ஃபோமில் என்னென்ன இருக்குன்னு சொன்னால், இதில் நேம் ஆஃப் பேசஞ்சர், ஃப்ளைட் நம்பர், சீட் நம்பர், பாஸ்போர்ட் நம்பர், அவருக்கு கணக்கு இந்திய 2000 ரெண்டு பேப்பர் வந்துருக்கு. ரெண்டு பேப்பர் வந்துருக்கு. இதில் நாங்கள் என்னென்னு சொல்லி என்னதான் பார்த்து நாங்கள் இந்த பேப்பரை வாங்கி தான் நாங்கள் நிரப்ப வேண்டி வேற போகுது. என்றால் ஏன்னா காலமே நாங்கள் இந்தியா வந்து இல்லாட்டி பார்த்து பழகி நாங்கள் நிரப்பக்கூடிய மாதிரி இருக்கு. அதை விட பேருந்து நிரப்பி அப்புறம் நாங்கள் சந்திப்போம். நிரப்பி அங்கே நாங்கள் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் கொடுக்கணுமா, கொடுக்காடி எங்களை உள்ளுக்க விட மாட்டோம். சரியோ, அதை நாங்கள் வரைக்கே பெயினை கொண்டு வந்து நாங்கள் இந்த பெண்ணியை பார்த்தது நல்ல வடிவான பேனை பேர். ஓகே, வடிவாக இந்த பேனை நாங்கள் கொண்டு வந்து சொன்னாங்க தெரியும். இந்த மாதிரி நிரப்புறதுக்கு ஏதாவது கதைகள் எனக்கு தெரியும். ஓகே, நாங்கள் பேருந்து ஆறுதல சந்திப்போம் நிரப்பினா. அப்புறம் இந்த கப்பல்ன்ற டாய்லெட் இந்த மாதிரி தான் இருக்கும் பேரங்கோ. மேலே ஃபேன் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது. நீட்டாக தான் வச்சிருக்கணும். இப்போ நாங்கள் போகிற டைம் தானே ஆகையால் என்னால் பிரச்சனை இல்லை. நீட்டாக தான் இருக்குது. கை கழுவுற இடம் இருக்குது, முகம் கழுவுற இடம் இருக்குது. இதில் அமர்த்தினா வேறமே அமர்த்தினா ஒன்றும் பெருகுது இல்லை. இதில் அமர்த்தினா அந்த நோம்பலை கை கழுவுறதுக்கு வேற ஒன்றும் நான் அது நிரப்பி வைக்கல போல. மற்ற வாசத்துக்கு இது கூட்டி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஐயோ இப்பெல்லாம் போகிறோம் போல. கப்பல் இந்த பின்பக்கம் நிற்கிறேன், கப்பல் ஆடிக்கொண்டு நிற்கிது. பாருங்க பாத்ரூம் இப்படித்தான் இருக்கு. சரியோ, கப்பல் ஆடுது தானே, ஆடுறதால இதில் கை பிடிக்கிறது கொண்டு வச்சிருக்கேன். பாருங்க அது என்ன உடைய போது போல. பாருங்க எப்படி இருக்குண்டு. மதுசன் சைன் வைக்கிறான். ஜோவன்னா மதுசன் சைன் வச்சுட்டான். பாருங்க பெண்ணு எனக்கு இப்ப அந்த இதுகள் எழுதுறோம். எதுகள் பேர்களோ பேர்கள் எழுதுறோம். ஓகே, அதெல்லாம் வழி போட்டு சந்திப்போம். பாய் பாய். நாங்கள் போய் சேர்றதுக்கு சரியா 36 நிமிஷங்களுக்கு. சரியா இப்போ வேளாங்கண்ணி அந்த இடத்துல நாங்கள் ரெண்டு கொண்டு இருக்கிறோம். 36 நிமிஷத்துல நாங்கள் போய் சேர்ந்துருவோம். அதாவது சரியா 5:30க்கு நாங்கள் போய் சேர்ந்துருவோம். அங்கே இமிகிரேஷன் எல்லாம் முடிச்சு எத்தனை மணிக்கு வெளியில் வர மட்டும் தெரியல. இங்கே பாருங்க பார்த்தா தெரியும். இதில் இப்போ நாங்கள் எங்களோட மதுசன் அனுப்பியிருக்கோம். டீ வாங்கியதான்னு சொல்லி மதுசன் அனுப்பியிருக்கிறோம். இந்தியால பாருங்க கட்டுறங்கள் தெரியுது. பாருங்க காட்டுறேன் நான். ஒன்று கட்டுறங்கள் தெரியுது. அப்படியே உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிருக்கேன். கட்டுறங்கள் எல்லாம் தெரிய துவங்கிட்டு எங்களுக்கு. டீயோட வார சுடாது சரியா சுடுமே சுடுவுதான். மேல ஒரு தடி மேலே ஒன்று வச்சு தந்துருக்காங்க. கடுமையா சுடுது. கண்ணீரம் கதைக்கு இல்லாத போறவங்க வாரம் குடிச்சிட்டு நாங்கள் நாகப்பட்டினம் ஹார்பருக்கு வந்துட்டோம். நாங்கள் இன்டர்நேஷ்னல் போர்ட்டுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தா தெரியும் பாருங்க. அதில் வெளிச்ச விடு தெரியுது. வேறு அந்த இடத்துல வெளிச்ச விடு தெரியுது. கிட்ட வந்தாச்சு ஒரு மாதிரி. அது ஒரு பாலம் ஒன்றும் தெரியுது. நல்ல அழகான பாலம் ஒன்றும் தெரியுது. அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது. சரி பார்ப்போம். நாங்கள் இன்னும் கிட்ட போன அப்புறம் வழியாக காட்டுறேன் உங்களுக்கு நான். ஆனால் கொஞ்சம் மிருண்டுட்டுது. இப்போ நேரம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:20. சரியா 5:30 கொண்டு வந்து அடிக்கணும். 10 நிமிஷத்தில் அடிச்சிடுவீங்க நம்ம. என்ன சொன்னால் அங்கால் பக்கம் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. கடல் அலை சீற்றம்
பயங்கரமாக இருக்குது. அங்கே பாருங்க எல்லாம் எப்படி அடிக்குதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் நாகப்பட்டினம் ஹார்பருக்கு வந்துட்டோம். நாங்கள் மழை பெய்யுறது தான் நிறைய கிடக்கு. வந்தோடனே நாங்கள் வந்தோடனே மழை எங்களை வரவேற்குது மழை. இந்த வேற கடல் இந்த சீட்டம் எப்படி இருக்குன்ட்டு வேறங்கோ. அப்போ என்ன இலை அடிக்குதுன்ட்டு வேற கொஞ்சம் இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். காட்டு மேலே அடிக்குது. இப்போ நாங்கள் ஹார்பருக்குள்ளே உள் நுழைஞ்சிட்டோம். இதில் பார்த்தா தெரியும். அப்படியா ஹார்பருக்கு உள் நுழைஞ்சிட்டோம் நாங்கள். அதில் பார்த்தா தெரியும் ஹார்பருக்குள்ளே வந்தாச்சு. நாகப்பட்டினம் போர்ட்டுக்கு வந்துட்டோம். உங்கள் பேருங்கோ இடத்துக்கு வந்தாச்சு. என்ன வந்துட்டோமே. இந்தியா பார்த்தாச்சு. இந்தியா பார்த்துட்டு என்ன இறங்கி பார்ப்போம். ஆனால் நல்ல மழை தான் பெய்து கொண்டு இருக்குது. எல்லாரும் குடியோட வந்திருக்கிறவங்க. சரி நாங்கள் இப்போ வந்து இறங்கியாச்சு. நல்ல மழை ஒன்று பெய்கிற மாதிரி கிடக்குது, தூர்ற மாதிரி கிடக்குது. இந்த வேறங்கோ ஒரு மாதிரி நாகப்பட்டினம் வந்தாச்சு. என்ன மாதிரி வாங்க போவோம். முன்னும் கொஞ்சம் மழை தூருது. என்ன நல்ல காற்று மடிக்குது. வேறங்க எப்படி மழையண்டு என்ன இல்லை கதைக்கினா. வா நாகப்பட்டினம் பயணியர் முனையம் அப்படி எழுதியிருக்குது. போய் பார்ப்போம். என்னடா இந்தியாவுக்கு வந்து இறங்கிட்டா சிரிக்கையில் இருக்கா. சிரிச்சு விட்றா அப்படித்தான் இருக்கு ஹார்பர். இப்போ தானே புதுசாக செய்தது. உங்களுக்கு பெரிய லெவலில் எல்லாம் செய்யல. உங்கள் வேறு வெளிச்ச விடுங்க அந்த இடத்துல இருக்குது. வேறுங்கோ முதல் தரம் நாங்கள் 2023 வந்து இறங்கிய இதில் வந்து செய்திக்காரர்லாம் செய்திக்காரர்ண்டா ஒரு மீடியாக்காரர் வந்து நியூஸ்காரர் வந்து நின்றவ. இந்த அதில் வெளிச்ச விட்ட பேருங்க. வெளிச்ச வீடு எப்படி இருக்குண்டு நல்லா அழகாக இருக்குது வெளிச்ச வீடு. அப்படி இங்கே பேருங்கோ போகிறதுக்கு இடையில் இருண்டு ஓடும். உள்ளுக்க வந்துட்டோம் நாங்கள். இங்கே பேருங்கோ சரி நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி இந்த இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சு வந்துட்டோம். கேள்வி என்ன கடுங்கேள்வி. 1க்கு 2 3 ஃபோன் வச்சுருந்தேன் கையில். என்னென்னு சொன்னால் ஒரு ஃபோன் பழுதாக போயிட்டுது. அந்த ஃபோனும் அப்படியே கிடந்தது. பண்ண கொடுத்துருக்கணும். அதுக்கு வந்து பிடிச்சிட்டாங்க. இமிக்ரேஷன்லேயும் சும்மா இல்லை ஏகப்பட்ட கேள்விகள். எதுக்கு வந்து பிடிச்சிட்டாங்க. இமிக்ரேஷன்லேயும் சும்மா இல்லை ஏகப்பட்ட கேள்விகள். என்னத்துக்கு வர இதுக்கு வர என்னத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிற என்னத்தை காட்ட போகிற ஃபுட் காட்ட போகிறேன் கல்ச்சரை காட்ட போகிறேன். ஓகே ஒன்றும் பிரச்சனை. ஆனால் இமிக்ரேஷனுக்கு வந்து இதை தாண்டி ஒரு செக்கப் வருவோம். செக்கப் வந்து அப்புறம் நடந்த சம்பவத்தை கேட்டால் 3 ஃபோன் இருந்தது. எல்லாம் மாறி செக் பண்ணினேன். என்னத்துக்கு 3 ஃபோன் இப்போ லொக் எடுக்க சொல்லிச்சுனா பேருந்து விட்டுட்டு என்ன சரியா. ஓகே இப்போ நாங்கள் என்ன விஷயம்னு சொன்னால் நாங்கள் இதில் ஒரு ஆட்டோ பிடிச்சி கொண்டு நல்ல ரூமுக்கு அவங்களே கொண்டு விட சொல்ல போகிறோம். பார்ப்போம். நீ அப்படியே வீடியோ ஓஃப் பண்ணாவா தெரியும். எல்லாம் வேலை தானே மைக்கலாம் படியா. நல்ல மழை பெய்யுது. வெள்ளம் கிடக்கு. நிக்கிறாங்க போல நிக்கிறாங்க. ஆனா கணக்கு ஆட்டோ நிக்குதுடாப்பா. இங்க மஞ்சள் ஆட்டோ தான். எவ்வளோ நேரம் இல்லை. நல்ல டவுனுக்கு இருக்க ஹோட்டலுக்கு போகும். ரூமுக்கு டவுனுக்கு இருக்க ரூம்ஸ் ஏதாவது போகணும். நல்ல பஸ் ஸ்டாண்டு தான் போகணும் சார். எவ்வளோ வரும்? எத்தனை பேர்? இந்த 4 பேரும். அவ்வளோ ஒரு பேக்குங்கிறாண்டு என்னண்டு காசு இருக்கு இல்லைடாப்பா. இந்தியா காசு கொண்டு வர வேண்டியது வந்து கிடக்குறா. இல்லாட்டி இலக்கு காசு கொடுப்போம். அன்னைக்கு அண்ணா வாங்க வர்றானே. இந்த அண்ணா நல்ல ப்ரைஸுக்குள்ள பார்த்து விடுங்க. ஒரு 1000 ரூபாய்க்குள்ள ரூம்ஸ் 1000 ரூபாய்க்குள்ள இருக்கணும். நீங்க பார்த்து தான் எங்களை செலக்ட் பண்ணி தான் போகணும். அப்படியா? இப்போ ரூமை செக் பண்ண லாட்ஜிட்டு இறக்கி விடுறேன். 2-3 லாட்ஜ் வருஷலாவே இருக்கும். போயிட்டு ரூமை செக் பண்ணுங்க. ரூமை செக் பண்ணிட்டு இந்த ரூமுக்கு என்ன பிரைஸ்னு கேளுங்க. எங்களுக்கு எப்படி டாய்லெட் நீட்டா இருந்தாக்கா நாங்க எங்க இமித்ரோ உங்களுக்கு ஒர்த் அப்படினா அந்த அமௌண்ட்க்கு நீங்க ஃபிக்ஸ் ஆயிங்க. சரி அண்ணா சரி அண்ணா. இதுக்கு முதல்ல வந்திருக்கோம். அப்போ ஆட்டோ ஒன்றும் இல்லை. அப்போ நாங்கள் வரைக்கல இங்கே. எப்போ எத்தனை வருஷம் முன்னாடி? இப்போ 2 முதல்ல இங்கே கப்பல் வந்துச்சுது. அந்த கப்பலும் நாங்கள் வந்து ஆட்டோ ஸ்டார்ட் கிடையாது. ஓ அப்போக்கு டைம் வரும்போது அதுல இருந்து ஒரு 4-5 மாசம் கழிச்சு தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆட்டோ ஸ்டாண்டே வந்து.
ஆ காசு எடுப்போம். என்ன உயரமா கிடக்குது சீட்டு? இது சேர் ஆட்டோவா? இல்ல சவாரி ஆட்டோ தான். வந்து சீட் ஹைட் பண்ணிருக்கான். கீழே ஆக்கள் இருக்கிறதுக்கா? வயசானவங்க ஹைட் கம்மியா இருக்காங்களா வயசானவங்க, அவங்க காலை தொங்க வச்சு வர முடியாது. இதுல வைக்கிறதுக்கா? அவங்க தூக்கி மேல வச்சுப்பாங்க. இப்படி முன் மேல வைக்கிறதுக்கு இப்படி இப்படி வச்சு கொண்டு வாரத்துக்கு நல்ல ஒரு ஐடியா உண்டு. அண்ணா எல்லாம் எல்லாட்ட இதுகள் பார்த்து தான் இந்த இது சீட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அங்கேயும் இந்திய ஆட்டோ தானே வராது? பஜாஜ், டிவிஎஸ். அங்க அங்க கேசரி ஆட்டோ இருக்கா? இல்லையே, ஆட்டோ அந்த இதுல இருக்கு, பிளானிங்ல வந்த. ஆனா அது கேஷ் இல்ல அங்க. அது ஓகே, பிரச்சனை இல்லை. இங்க கைப்பிடிங்க கிடாப்ப. அங்க பச்சை மஞ்சள் மஞ்சள் இல்ல மஞ்சள் இருக்கு. சிவப்பு பச்சை 3 கலர், அந்த மாதிரி வட்ட கலர் அப்படி ஒவ்வொரு கலர்ல இருக்கு. அப்படிதான் 4 கலர் ஆட்டோ தான் நிக்குது. மேல கருப்பு நிக்குது. இங்க ஃபுல்லாவே தமிழ்நாடு ஃபுல்லா எல்லோ தான். எல்லோ கிரீன். கிரீன். அவ்வளவுதான். கிரீன்னா எலக்ட்ரிக்கல் ஈவி. ஈவி ஆட்டோ. ஓகே ஓகே. காசு 1 இருக்கணும். விலங்கில இருந்து எப்படி இருக்க வேண்டாம். எதுக்கும் சந்தேகம் பண்ண, விரைக்கே சந்தேகம். கிடக்கு. அதுக்கு ஏன் கருத்த வேகண்டுன்னு நான் சொல்லுவோம். செஞ்சில்ல சரி, ஓகே. 1000 ரூபாய் கூட்டு போடுங்க. 10 ரூபா வச்சுருங்க, பிரச்சனை. இன்றைக்கு தான் 10 ரூபா போய் நீ கொடுக்க மாட்டேன். என்னன்னு சொன்னா, நாங்கள் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இறங்கி இருக்கிறோம். அதால பிரச்சனை இல்லை. அங்கே பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதால நாங்கள் டக்குண்டு ஏறி நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். எங்கே போகணுமோ அங்கே போயிடலாம். இந்த அதிலே போய் ஏதாவது புக் பண்ணலாம். இல்லை ட்ரெயினில் போகணும்டா ட்ரெயினில் போகலாம். இந்த பாருங்க ஒரு ராயல் என்ஃபீல்டு எப்படி இருக்கு. நம்பரை பார்ப்போம் ஒரு டிஎன். ஓகே, நல்லா இருக்கு ராயல் என்ஃபீல்டு. என்ன எங்களுக்கு நெஞ்ச நம்பர் பார்க்க தெரியாது. எங்கள் நாட்டு நம்பர் வித்தியாசம் தானே. பக்கத்தில் கடைகள் எல்லாம் வித்தியாசமே இருக்கு. என்னதான் ஏற்கனவே வந்தாலும் மறுபடியும் பிறகு புதுசாக இருக்குது. என்ன கொஞ்சம் கேள்வி கேட்பி நம்ம இன்னைக்கு கேள்வி கேட்பினம் தான். ரெண்டாலும் பிரச்சனை இல்லை. எல்லாரையும் கேள்வி எடுத்து தான் அனுப்பிவினோம். ஆனா ரூல்ஸின் படி 3 ஒரு ஆள் ஹெல்மெட் போடணும்னு நான் கேள்விப்பட்டேன். இங்க பெண்ணுக்கு இருக்கா போட தேவையில்லைன்னு தெரியாது. பார்ப்போம். என்னென்னு சொன்னா, நாங்கள் இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் பாஸ்போர்ட் கொடுத்துட்டோம். பாஸ்போர்ட் படம் பிடிச்சிட்டு பாஸ்போர்ட் எங்களை கையில் தந்துடுவினோம். இப்போ இதில் இந்த மாதிரி நோட்டு கிழிஞ்சிருந்தா எல்லாம் செல்லாது. விளங்குதா? இந்த மாதிரி தாள் கிழிஞ்சிருந்தா செல்லாது. நாங்கள் பேங்கில் கொடுத்து மாற்றக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொல்லி எங்கள் ஐயா சொல்கிறார். பிரச்சனை இல்லை, பார்ப்போம். எங்களை பேங்கில் மாற்றினோடனே இந்த பெரிய தொகை தானே 500 ரூபா. இப்போ ஸ்ரீலங்கா ஆக்கள் எல்லாம் இங்கே வருவாங்களா? நாங்கள் ஏசி ரூம் எடுத்துருப்போம். ஏசி ரூம் தேவைப்படாது. இப்போ நல்ல மழையெல்லாம் பெய்யுது. மழையெல்லாம் பெய்யுது. ஏசி நாங்கள் ஏசிக்கு இருந்தும் பழக்கம் இல்லை. வீட்லேயும் ஃபேன் தான். அப்படியே ஃபுல்லா கணக்கு பார்க்கணும். சரியா? எனக்கு இப்போ ஏசி கொடுத்தா பரவாயில்ல. ஆனால் ஏசி கொடுத்தாலும் உங்களுக்கு வெரைட்டி அதிகமாக பரவாயில்ல. நீங்கள் இது வெளியில சுற்றி போட்டுங்க. இல்லைங்களா? இல்ல வெளியில சுற்றி போட்டுங்க, அப்பதான் உள்ளே கரண்ட் வரும். வெளியே சுவிட்ச் போடுறதா? ஓகே ஓகே. இது நான் ஓப்பனா சொல்லிடுறேன், பட்ஜெட் ஹோட்டல். டிவி ஓப்பனா தான் இருக்கும். இல்லைங்களா? இது ஒரு பட்ஜெட் ஹோட்டல் தான். டிவி இருக்கும். டிவி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு டாய்லெட் நீட்டா இருந்தா காணும். இந்த வெஸ்டர்ன் டாய்லெட் போட்டோ எடுத்துட்டு உங்களுக்கு அனுப்பி. சரி அண்ணா, சரி அண்ணா. சிரோன்ல இல்ல, நாங்க யாழ்ப்பாணம். சாஃப்னோ. ஜாஃப்னா. ஓகே. உங்க பேரை இந்த பேரை போட்டுருவா? மது இந்த பேரை போடுங்க. இதான் நான் தான் மெயினா வந்து நான் இந்த பேரை போட்டுருவா. ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. நீ இப்படி நான் போட்டோ எடுத்து இது கொஞ்சம் எடுக்கணும்.
நீங்க எடுத்து நீங்க வந்து ரூமுக்கு போயிட்டு போய் வரும் சரியா இதான் தானே துறப்பு என்ன இது முதல்ல கீழே இருக்குது ஏன் அது இல்ல அது கீழே முதல் ஃப்ளோர் மேல இதா இல்ல நீங்க கையெழுத்துலாம் போட்டு போயிருங்க சரி ஓகே பணம் கொடுத்துட்டீங்க துறப்பு இதுதானே என்ன நான் கையெழுத்து போட்டு நீங்க போயிட்டு சரி ஓகே நான் பாஸ்போர்ட் கொஞ்சம் உள்ளுக்கு போகணும் சரி ஓகே ஓகே இப்போ வந்து இலங்கை என்ன போட உங்களுக்கு என்ன பர்பஸ் ஆஃப் விசிட் நாங்க டூரிஸ்ட் கையெழுத்து இதுல போட்டா சரியா அதில் போட்டால் ஓகே ஆமாம் எத்தனை 24 ஹவர்ஸ் ரூமா இல்லை 24 rooms. ஓகே ஓகே அப்படின்னா நல்ல விஷயம் ஓகே அதெல்லாம் 1000 அதான் யோசிச்சேன் நான் சொன்னா 12 ஹவர்ஸ்ல செக் அவுட் ஆகிற கஷ்டம் தானே ஆமா நீங்க நாளைக்கு இந்த டைம்ல போயிடலாம் இந்த டைம்ல போகலாம் அதுக்கு மேல வேணா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே அப்படின்னா நல்ல பிரைஸ் பெஸ்டான பிரைஸ் 24 ஹவர்ஸ் தான் 3 மணிக்கு அதே காசு தான் ஆனால் 5 மணிக்கு கொஞ்சம் குறைப்போம் ஓகே ஓகே நான் இந்த பாஸ்போர்ட் உங்களுக்கு பவிஸ்டன் சிவானந்தன் பவிஸ்டன் பாஸ்போர்ட்டா காசா சரி வச்சுங்க அவங்க யார் டீலர் அண்ணாத்துறையா உண்டாங்க சரி அது ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நம்பர் இந்த லாட்ஜ் நம்பர் எடுத்துங்க வேணா என் நம்பர்லாம் வேண்டாம் லாட்ஜ் நம்பர் எடுத்துங்க எப்பவுமே சரி நீங்க பஸ் வந்துச்சுன்னு கிளம்புங்க என்ன லாட்ஜ் நம்பர் எடுத்துங்க எது முக்கியமான போகணும் அது ஃபோன் பண்ணி சொல்லுங்க பஸ் போயிடலாம் சரி உங்க இந்த பேர் தானே உங்களுக்கு சிவானந்தன் பவிஸ்டன் அதை நான் எழுதிக்கிறேன் சரி நான் அட்ரஸ் வந்து எனக்கு கொஞ்சம் காலையடி ஜப்னாண்டு போட்டீங்களா ஓகே இல்லாட்டி இதுல சங்கான் இருக்கு எழுதிருங்க டீட்டெயில் எழுதுங்க சரி இங்கிலீஷ்ல எழுதுங்க ஓகே ஓகே ஏன்னா இதுல பேரெல்லாம் எழுதணுமா பேரு ஃபர்ஸ்ட் உங்க பேரு கீழே அர்த்த கொட்டு இருக்கு ஓகே இதுல வேண்டாம் இருங்க நீங்க இதுல எழுதுங்க நான் எழுதிக்கிறேன் சரி ஓகே இந்த பேப்பர்ல இருக்கு இங்க எழுதுங்க பென் கலர் இங்க கீழே எழுதுங்க சரி நோட் வச்சிருக்கேன் அப்பலாம் உங்க அட்ரஸ் டீட்டெயிலாக இங்கிலீஷ்ல எழுதுங்க நான் பார்த்த தமிழ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க இது உங்க இதுல கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு ஓகே ஓகே இதான பாஸ்போர்ட் நம்பர் இதா பாஸ்போர்ட் நம்பர் இது பாஸ்போர்ட் நம்பர் மேல இருக்கு எங்க இதுல பாஸ்போர்ட் நம்பர்னே போடுவோம் உங்க இதுல என்னமோ போட்டுருவேன் பாஸ்போர்ட் நம்பர்னே போடல எல்லாரும் நாங்க ரெண்டு மொழி தானே அதான் சோ இதான் பாஸ்போர்ட் நம்பர் நம்பர் ரெண்டு பேர் கிட்ட நீங்க போயிட்டு வந்து வாங்க வேற என்ன தேவை பேர் அட்ரஸ் ரெண்டு மொழி அட்ரஸ் வீட் அட்ரஸ் உங்க அட்ரஸ் இதுதான் நான் வேற யூஸ் செய்யணும் அந்த அட்ரஸ் அங்க அதான் சங்கான மற்றது நம்பர் வீட் நம்பர் ஃபோன் நம்பர் நர்ஸ் ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப்ல அடிப்பீங்களா வீட்டு நம்பரு அட்ரஸ் நீங்க இப்ப சேவ் பண்ணிருக்க ஊரு அவ்வளவுதான் சரி எல்லாம் ஓகே வீட்டு நம்பர் J176 காலேடி சவுத் பண்டத்திருப்பு இது எந்த ஃபோன் நம்பர் இது சைபர் 94 அங்க இங்க 91 மாதிரி அங்க 94 அப்படியா இங்க உள்ள நம்பர் இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணலாம் இதுல வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ண மாட்டீங்களா வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணிக்கிறேன் வாட்ஸ்அப்ல அடிங்க நம்பர் எழுதுங்க மற்ற நம்பரா இந்த ஃபோன்ல இருக்குது சரி பாத்தீங்கன்னா சொன்னா பாஸ்போர்ட் அவர்கிட்ட கிடக்கு கொஞ்சம் டீடைல்ஸ் அவர் எழுதணுமா என்ன நம்பர் ரெண்டு பேட்டா இருக்கா நல்ல பிரியாணி வாசம் அடிக்குதுடா பேரடா கீழே இதுல கடை இருக்குறாப்பா J1 A16 எங்கிறாப்பா A16 பாப்பா இருக்கா 6ஆம் நம்பர் எங்க அதில் இடக்கு ஓகே சரி நாங்கள் இந்த மாதிரி தான் ஹோட்டல் இருக்கு வேறுங்கோ பட்ஜெட் ஹோட்டல்லாம் நீங்கள் டக்குன்னு துறவிடாப்பா ரூமை கொண்டே காட்டுவோம் நாங்கள் கட்டிப்படி நான் துறக்கலாம் சரி ஓகே பாருங்க இப்படி ரூம் இருக்காண்டு லைட் எல்லாம் போட்டாச்சு தானே பட்ஜெட்டாக தான் இருக்கு மேம் 24 வருஷத்துக்கு தான் இப்படி தான் ரூம் இருக்கும் பாருங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியெல்லாம் இருக்காது பெரிய லெவலுக்கு அப்படின்னா நாங்கள் புக் பண்ணி தான் போகணும் பெயிண்டிங் தான் பிரச்சனை பெட்டெல்லாம் ஓகே பிரச்சனை நான் கொஞ்சம் வந்து கதை இந்த பாருங்கோ நான் திருப்பி காட்டுறது தான் ரூம் வந்தோடனே கொஞ்சம் அவசரமாக பிழைச்சி போட்டுது முடியாச்சாவோட ரொட்டி பிழைக்க வச்சுட்டுது இந்த வேறங்கோ இதுதான் பாத்ரூம்
எனக்கு தெரிஞ்சு பழைய காலத்து ரூமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். 1200 ரூபா எடுத்தவ 24 மணித்தியாலத்துக்கு இஞ்சால பல்கனியும் இருக்குது, குட்டி பல்கனி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி தான் தண்ணி எவ்வளோ எப்படி இருக்கும், கதிரை இஞ்ச வழியில் இருக்குது. இஞ்சால அப்படியே நேரடியாக பார்த்தோம்னு சொன்னால் பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே பக்கத்துலேயே இருக்கிறதால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்கே போகண்டாலும் நாங்கள் விடிய நாள் கொழும்பு ஏறி போகக்கூடிய மாதிரி இருக்கும். புரிய போய் புக் பண்ணலாம் அப்படியான வசதிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் வடிவாக எனக்கு கன்ஃபார்மாக எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் நல்ல காலத்து பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ரூம் எடுத்துட்டோம். அதை விட இஞ்சாலையும் ஒரு லொச் ஒன்று இருக்குது, லாட்ச். என்ன லொச்சுண்டு இஞ்சால் 2 லொச் இருக்குது பக்கத்தில் சொன்ன ஒரு ஆட்டோக்காரன்னு. இப்போ வந்த உடனே எவ்வளோ சிலவு இன்றைக்கு இந்தியா காசு எவ்வளோ முடிஞ்சது எல்லாமே நாங்கள் கணக்கு பார்த்து வச்சுருப்போம். நாங்கள் எங்கள் வீட்டை போய்க்க எங்களுக்கு தெரியும் எவ்வளோ கணக்குன்னு சொல்லி. சரிங்க சகோதரங்கள், நாங்கள் இப்போ பேருந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. என்ன வந்த உடனே நாங்கள் படுத்துட்டோம். அரணித்திரையில் ஒழும்பி இருக்கிறேன். என்னென்னு சொன்னால் உண்மைக்குமே நல்லா இருந்தது எங்களுக்கு நாகப்பட்டினம். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நாகப்பட்டினத்தில் என்னென்ன இருக்குது அது எல்லாமே எங்களால் முடிஞ்சதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நாங்கள் மறக்காமல் புதுசாக எங்கள் சேனலுக்கு வரார்கள். உங்களுக்கு எங்களோட காணொலி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே சகோதரங்கள், நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திப்போம். சரியோ?